இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அப்பா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளே காணோம். அதானே குட்டி, புடவை கட்டுறதுக்கு நானே இவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டேன். இவர் அப்படி என்னதான் ரெடி ஆகுறாரு? இரு, என்னன்னு கேக்கலாம். ஏங்க வெற்றி, வரங்க வரங்க வரங்க. ஐயா பேசாம அவங்ககிட்ட ஐடியா கட்டுவோமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்துட்டேன். என்னங்க இவ்வளவு நேரம்? எஸ்கூஸ் மீ, ப்ளீஸ் கம் இன். என்னாச்சு? சொல்றேன் வாங்க, நீங்க எங்க இருங்க. இரு, வந்துடுறேன். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஏங்க வேலைக்கு போறேங்க. வேலைக்கா? எங்க? இட்டு கம்பெனிக்கு. இட்டு கம்பெனியா? இட்டு கம்பெனியா தெரியாதா? ஐயோ காட்ஸ் மஸ்ட் பி கிரேசிங்க. என்னங்க உங்களுக்கு இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது? இட்டு கம்பெனிங்க இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் பண்ணுவாங்களேங்க, பெரிய பெரிய பில்டிங், இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குமேங்க. என்ன ஐடி கம்பெனி? ஐடியை சேர்த்து சொன்னாதாங்க இட்டு. கரெக்ட். இல்லைங்க, இப்போ இந்த வேலைக்கு போகிறனால பேண்ட்டை போட்டேன், சட்டையை போட்டேன், பெல்ட்டை போட்டேன், ஷூஸை போட்டேன், இந்த கன்றாவியை மட்டும் கட்டவே முடியலங்க. இது என்னங்க இது? எவன் கண்டுபிடிச்சான்? மாட்டுக்கு மூக்கடாங்க போட்ட மாதிரி நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன். ஃபோனில் கூட போட்டு பார்த்துட்டேங்க. அதில் இந்த பொண்ணு பேசு அது பேச்சை கேட்ட தூக்கில் தூங்குற மாதிரியா இருக்கும். ஐயோ இல்லை, அதனால நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ஏங்க இவ்ளோ பேசுறீங்க, டை கட்ட தெரியாதா உங்களுக்கு? வெளிய பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன்னு பேசிக்கிறீங்க. அரசியல்ல பெரிய புலி, எதிர்காலத்துல சிஎம் ஆக போறேன்னு அவ்வளோ பெரிய டயலாக்லாம் விட்டீங்க. பார்த்தா டை கட்ட தெரியல. அப்படி என்னதாங்க சின்ன வயசுல கத்துக்கிட்டீங்க? ஏங்க நம்ம ஊர்ல எந்த அரசியல்வாதியை டை கட்டி நீங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க? வீராதி சூரன், சூராதி வீரன்லாம் சண்டைக்கு போகும்போது டை கட்டிட்டாங்க போவான். என்னங்க நீங்க சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? ஏங்க இப்போ நான் ஒன்று யோசிச்சிருக்கேங்க. ஒரே கடையில் 2 மாங்கா. புரியல. 2 in 1. நமக்குள்ள இந்த குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ டை கட்ட முடியலையா? அப்படியே நீங்கள் டை கட்டி விட்ட மாதிரியும் இருக்கும், ரொமான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ சினிமா படத்துலாம் வரும் இல்லையா? அதில் இப்போ புருஷனுக்கு சட்டையில் பட்டன் இல்லைன்னா பொண்டாட்டி பட்டன் தைச்சு கொடுக்குறது, பொண்டாட்டி கண்ணில் தூசி விட்டா புருஷன் தூசி ஊதி விடுறது, பொண்டாட்டி புருஷனுக்கு டை கட்டி விடுறது, அப்போ கண்ணும் பார்க்கறது, மூக்கு மோதுறது, ரொமான்ஸ். புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றீங்க? டை கட்டுறேன். புடவைகளாம் டை கட்டக்கூடாதுங்க. ஏங்க எனக்கு இந்தாங்க கட்டிக்கோங்க. என்ன கட்டிக்கோங்க? டை. இது எப்படி நான் மாட்டிக்கணுமா? ஏங்க இதெல்லாம் செல்லாதுங்க. ஏங்க நீங்க ஒரு வாட்டி கட்டி விடுங்களா, ரொம்ப பிகு பண்றீங்க பாருங்க.